ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா யூசுஃப் இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு மெடிக்கல் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போனோம் எங்கள் 3 பேர்த்தையும். அந்த 2-3 நாளுக்குள்ளாரே இந்த ரூமில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துச்சு அந்த தனசேகர் சமைக்க போயிடுவாப்பில்ல, மற்றவனுங்க ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு அந்த மாதிரி போயிடுவானுங்க. ஆதவன் கார்த்திக்னு 2 பசங்க தஞ்சாவூர் சேர்ந்த பசங்க, அவனுங்க வந்து படித்த பசங்க, டிகிரி முடிச்சிருக்கானுங்கிறதுனால அவனுக்கு வந்து இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரியான வேலை அந்த ஆஃபீஸ்லேயே கொடுப்பாங்க. அவனுக்கு மட்டும் அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரியான வேலை, மற்றவங்க எல்லாருமே இந்த ஹவுஸ் கீப்பிங் வேலை. மற்ற 2 பேர் சொன்னேன் இல்லைங்களா, செல்வமணி, இவங்க வந்து சமைச்சு கொடுக்குறது அந்த 13 பேருக்கும் அந்த மாதிரியான வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அப்பப்போ இவங்களை வந்து ஆஃபீஸ்க்கு கூப்பிடுவாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து வீடியோ போட கூப்பிட்றாங்க, செக்கில் கையெழுத்து போட கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவனுங்களும் போயிட்டு வராங்க. போயிட்டு வந்தால் இதில் வந்து பெரும்பாலும் படிக்காதவங்கிறதுனால அந்த வீடியோ போடுறது என்ன கான்செப்ட்னா, என் கூட வந்திருந்தான் இல்லைங்களா கணேஷ் இன்னொரு பையன், அவன் தான் எங்களை கூட்டிகிட்டு போனான். அவனை வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்திருக்காங்க. அது என்னன்னா, அதாவது என்னோட பேர் வந்து கணேஷ் மூர்த்தி பால்ராஜ், என்னோட பாஸ்போர்ட் நம்பர் வந்து இது, நான் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், நான் இங்கே புதுசாக ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், அந்த கம்பெனியோட பேர் வந்து மீடியா 360, நான் இந்த கம்பெனிக்கு வந்து லோனுக்காக நான் பேங்க்கில் அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷில் கண்டென்ட் வெள்ளை பேப்பரில் எழுதி கொடுத்து அதை படிச்சுக்கோ மனப்பாடம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அதை வந்து கேமரா முன்னாடி அவனுங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க, பேச சொல்லி ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அதை தான் ஃபஸ்ட்டு அந்த லோனுக்காக அவங்க அப்ரோச் பண்ணுறது. இதை வந்து அந்த கணேஷுக்கு பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இங்கிலீஷ் கண்டென்ட்லாம் கொடுத்து பேச சொல்லும் போது இவனுங்க வந்து இருக்கானுங்க இல்லைங்களா, அந்த மற்றவங்க படிப்பறிவு இல்லாதவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வந்து சரியாக பேச மாட்டாங்க இல்லைங்களா. தமிழில் ஒரு கண்டென்ட்டை பேச சொன்னாவே படிப்பறிவு இல்லாதவங்க பேசுறது கஷ்டம். அவங்கள்ட்ட இங்கிலீஷில் இது பண்ண சொல்லும் போது இங்கிலீஷில் அவங்க படிக்க தெரியாது. ஆனால் இந்த பசங்க இருக்காங்கல்ல கார்த்திக், ஆதவன், இவனுங்க வந்து படித்து இந்த வார்த்தையை சொல்லு இந்த வார்த்தையை சொல்லுன்ட்டு அதை வந்து சொல்ல வைப்பானுங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக் கொடுப்பானுங்க. அது கற்றுக் கொடுக்குறது அவங்க வந்து அப்படி இது பண்ணும் போதுமே சரியாக பேசலைன்னா அன்றைக்கி பொழுது போச்சுன்னா இவனுங்க வந்து ரூமில் வந்து கிண்டல் பண்ணிப்பானுங்க. ஒரு 4 வார்த்தை கூட சேர்ந்த மாதிரி பேச தெரியாதா, இதுக்கு முன்னாடி நீ ஏற்கனவே ஒரு கம்பெனி அவனுங்க பேரில் வந்து ஏற்கனவே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே 3 கம்பெனி 4 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி லோன் எடுத்ததுனால ஒவ்வொருத்தர் மேலேயும் பண்ணதுனால ஏற்கனவே நீ பேசுனது தானே, இப்போ கம்பெனி பேர் மட்டும்தானே மாற்றி பேச போகிற, இதில் என்ன உனக்கு கஷ்டம் அந்த மாதிரிலாம் சொல்லி கிண்டல் பண்ணின்னுலாம் இருப்பாங்க. அப்படி கிண்டல் பண்ணின்னு இருக்கும் போது தான் நமக்கு வந்து இவனுங்க பேர்லலாம் லோன் எடுக்கிறானுங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சுது. இவனுங்க பேர்லேயே லோன் எடுக்கிறானுங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுது.